பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்த சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் ஆழமான உபதேச பகுதியிலே இயேசு பயன்படுத்தினவைகளை குறித்து நாம் ஒவ்வொன்றாய் தனித்தனியாய் கவனித்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு இன்னொன்றை முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் கவனிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தால், அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை சொன்னார் என்று வாசிக்கிறோம். ஆம், இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் அவர் அத்தி மரத்தை முக்கியமாய் பயன்படுத்தினதை நாம் வேதத்தில் பல இடத்தில் பார்க்கலாம். அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முக்கிய காரணம் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனாலும் இயேசுவின் நாட்களில் அவர் பயன்படுத்தின 3 சம்பவங்களை மாத்திரம் நாம் கவனிக்கலாம். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தால், வசந்த காலத்தை ஒப்பிட்டு சொல்லப்பட்ட அத்தி மரத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இது வசந்த காலத்தை குறித்து ஒப்பிட்டு சொல்லப்பட்ட அத்திமரம் எதை குறிக்கிறது? இது யூதர்கள் கடைசி காலத்தில் ஒன்று சேருகிறதை காணலாம். பூமியிலே இந்நாட்களில் யூதர்கள் உலகத்தின் பல தேசங்களில் எங்கும் சிந்தி செதறி போயிருக்கிறார்கள். ரஷ்யா தேசத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம், அரசியல் குழப்பத்தினாலே எங்கும் யூதர்கள் கலைந்து போனார்கள். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தின்படி பூமியின் எவ்விடத்திலும் இருக்கிற யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே, குறிப்பாய் எருசலேமிலே சேர வேண்டிய நாட்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒப்பாகத்தான் இந்த அத்தி மரத்தை குறித்து வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்களை வாசித்து பார்த்தால், தப்பி பிழைத்த அத்தி மரத்தை பார்க்கலாம். அது என்ன தப்பி பிழைத்த அத்தி மரம்? ஒரு பெரிய முதலாளி இருந்தால், அவனுக்கு அத்திமர தோட்டம் இருந்தது. அது நிறைய அத்தி மரங்களை நட்டு வைத்திருந்தான். கனி கொடுக்கும் என்று பார்த்தான், கனி கொடுக்கவில்லை. ஒரு நாள் கூலி தொழிலாளியை பார்த்து சொன்னான், கோடாரியை கொண்டு வா, இதை வெட்டி போடுவோம் என்று சொல்லி. அதற்கு அவன் சொன்னான், இல்லை முதலாளி, இருக்கட்டும், இந்த 1 வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்கிறதா பார்ப்போம் என்று சொன்னான். அப்போது பாருங்கள், வெட்டி போட வேண்டிய அந்த மரம் வெட்டப்படாமல் தப்பி பிழைத்தது. அப்படியானால் இந்த தப்பி பிழைத்த அத்திமரம் எதை குறிக்கிறது? இது ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை. இதில் விசுவாசிகளை குறிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் கிறிஸ்துவின் பெயரை வைத்திருக்கலாம், வேதாகம பெயரை தரித்திருக்கலாம், கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போகலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக கிறிஸ்துவின் கனிக்கு ஏற்று ஜீவமா இருக்கிறதா என்று பாருங்கள். இல்லாவிட்டால் இந்த தோட்டத்துக்குள் முதலாளி வந்ததை போல திடீரென்று இந்த உலகத்தில் இயேசு வருவார். அப்பொழுது இந்த உலகத்திலே கைவிடப்பட வேண்டிய, துண்டித்து போட வேண்டிய, வெட்டி போட வேண்டிய, கைவிடப்பட்டு போக வேண்டிய நிர்பந்தம் வரும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அத்தி மரமாக இருக்கக்கூடாது. அந்த சூழ்நிலையிலும் அந்த மரம் தப்பி பிழைத்ததை போல, என் மகனே, என் மகளே, என் அன்பு ஊழியக்காரரே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் தப்பி பிழைப்பீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். ஒரு தப்பி பிழைத்த அத்தி மரமாய் மாற வேண்டும். அதுவே தேவ சித்தம். கோடாரியினால் வெட்டப்படுவது அல்ல. கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக இன்னொரு அத்தி மரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 48 மற்றும் 50வது வசனங்களை வாசித்தால், நாத்தான் வேலை கபடற்றவனாய் காண்பித்த அத்தி மரம். ஆம், நாத்தான் வேல் என்கிற அற்புதமான ஒரு மனுஷன் அங்கு இருந்தான். அவன் நின்றிருந்த இடம் அத்தி மரத்தின் கீழாக. இயேசு அவனை பார்த்து சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். அப்ப கவனிக்க வேண்டும். அவன் கேட்கிறான், எப்படி அறிவீர்? உடனே அவர் சொல்லுகிறார், இயேசு, நீ அத்தி மரத்தின் கீழாய் இருக்கும் போது. எனக்கன்பானவர்களே, இந்த சம்பவம் எதை குறிக்கிறது? இது தேவனால் தெரிந்து கொள்ளப்படுதலையும் அழைக்கப்பட்ட அழைப்பையும் குறிக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் மகனே, மகளே, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறாயா?
என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையாய் இருக்கிறாயா, அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட நீ என்னுடைய அழைப்புக்கு இணங்கி இருக்கிறாயா? நான் உன்னை அழைத்தேன் அல்லவா, இதுவரைக்கும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நாத்தான் வேலை அழைத்ததை போல உன்னை அழைத்தேன், உன் அழைப்பில் உறுதியாயிரு. நாணல் செடி அசைவதைப் போல வலது பக்கம் இடது பக்கம் சாய்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. சிலுவையை நோக்கி எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுவதைப் போல என்னை நோக்கி ஓடிவான், அப்பொழுது உன் அழைப்பையும் காத்துக்கொள்ளுவாய், தெரிந்து கொள்ளுதலையும் காத்துக்கொள்ளுவாய். காத்து நல்லவை. ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மீகா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். இந்த அழகான அற்புதமான திட்டமான தீர்க்க தரிசன வசனத்தின்படி ஆண்டவர் ஒரு பயப்படுத்துதல் இல்லாத ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இதோ நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய அத்திமரத்தை குறித்து 3 சம்பவங்களை கர்த்தர் எங்களுக்கு வித்தியாசமாய் காண்பித்ததற்காக நன்றி. யூதர்கள் கடைசி காலத்தில் ஒன்று கூடி சேர்க்கப்படுவதைப் போல இதோ இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில பிரிவினை ஆவிகள் இருக்குமானால், யாராவது பிரிந்து போயிருந்தால் அவர்களும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றாய் சேர்க்கப்படட்டும். ஆண்டவரே, ஒரு குடும்பமாய் ஒன்றாய் வாழட்டும். நீர் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. 2வதாக, தப்பி பிழைத்த அத்திமரத்தை போல இவர்கள் இந்த உலகத்தின் தண்டனைக்கும் தேவனுடைய சிற்றைக்கும் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு தப்பி இவர்கள் உமக்குள்ளாக இயேசுவாகி உமக்காக உம்மை போல உமக்குள்ளே ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். கனி கொடுக்கட்டும், வளர்ந்து முன்னேறட்டும். அது மாத்திரமல்ல பிதாவே, உடைய கிருபையின் கரத்தினாலே ஒவ்வொருவரும் ஊழியக்காரராக நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நன்மையும் கிருபையும் தயவும் இவர்களோடு கூட இருக்கட்டும். ஒரு கபடற்ற உத்தமமான இஸ்ரவேலர்களாய் ஒரு நாத்தான் வேலை போல இவர்களை மாற்றுகிறதுக்காக நன்றி. இந்த வல்லமையுள்ள ஜெபத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.